Hello friends, இந்த வீடியோவில் Canon G series பிரிண்டரோட இங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு Canon பிரிண்டரில் எப்படி இங்க் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். G2010 பிரிண்டரோட இங்க் பார்த்திங்கன்னா 1 எல்லோ, 2 மெஜந்தா, 3 கியான், 4 பிளாக். இந்த 4 கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் G2010 பிரிண்டரில். நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே இப்போ எல்லோ இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து எல்லோ, செகண்ட் பார்த்திங்கன்னா மெஜந்தா, தேர்ட் பார்த்திங்கன்னா கியான், ஃபோர்த் பார்த்திங்கன்னா பிளாக், பிளாக். ஓகே, இப்போ வாங்க எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரிண்டர் கவர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இங்க் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோ, செகண்ட் மெஜந்தா, தேர்ட் கியான். அதே மாதிரி பிரிண்டரோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இங்க் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கலர் இங்க் ஃபில் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ளூ கவர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரப்பர் கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து எல்லோ தான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த கேப் தள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லோ இங்க்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கவனமாக ஊற்றுங்க, கொஞ்சம் கீழே சிந்தாமல் கவனமாக ஊற்றுங்க. இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்க் ஃபில் ஆகும். ஸோ அந்த ஏரோ மார்க் வர வரைக்கும் இங்க் ஊற்றுங்க. அதுக்கு மேலே இங்க் ஊற்றாதீங்க. அதுக்கு மேலே ஊற்றிங்கன்னா நீங்கள் இங்க் வெளியில் வளைஞ்சு வெளியில் போயிடும். நீங்கள் உங்களுக்கு க்ளீனிங் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த ரப்பர் கேப் க்ளோஸ் பண்ணிவிடுங்க மறக்காமல். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்திங்கன்னா மெஜந்தா. அந்த கேப் ஓப்பன் பண்ணுங்கள், தள்ளி வச்சுக்கோங்க. மெஜந்தா. ஸோ இந்த கலர் ஓப்பன் பண்ணி செகண்ட் மெஜந்தாவில் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு இங்க் ஃபில் ஆகிட்டே வரும். அந்த ஏரோ மார்க் வர வரைக்கும் இங்க் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மெஜந்தா ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அந்த கேப் மறக்காமல் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. தேர்டு பார்த்திங்கன்னா கியான். ஸோ அது ஓப்பன் பண்ணிவிட்டு கியான். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்க் ஃபில் ஆகும். இந்த இடம் வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, இங்க் ஃபில் ஆகும். கவனமாக ஊற்றுங்க. இப்போ கியான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கேப் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளாக். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டரோட லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கவர் அங்கே இருக்கிற கேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரப்பர் கேப். தென்
இங்க் பாட்டில் ஓப்பன் பண்ணி அந்த கேப்பில் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் இங்க் ஃபில் பண்ணுங்கள். பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் தான் சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் கலரை வந்து சேஞ்ச் பண்ணி ஃபில் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மெஜந்தாவை கொண்டு போய் எல்லோவில் ஊற்றுறது, எல்லோவை கொண்டு போய் கேனில் மாற்றி ஊற்றுறது, பிளேஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இந்த ரப்பர் கேப் நல்லா டைட்டாக மூடி இருக்கா செக் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலர் கேப் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை பிரிண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இங்க் ஃபில் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இப்போ பிரிண்ட் எப்படி குவாலிட்டி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம ஒரு பிரிண்ட் எடுத்து பார்க்கலாம். எப்படி பிரிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.